ஏய் பப்ளு, எங்கள் அம்மா எனக்கு ஒரு வாட்டர் மெலன் வாங்கி கொடுத்தாங்க. அதில் சின்னதாக நம்ம சிம்பிளாக ஒரு வீடு கட்டி விளையாடலாமா? ஆமாம் ஆமாம், சூப்பராக இருக்கும். ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு வரேன் இரு. கத்தி எடுத்து வந்து ஃபஸ்ட்டு மெயின் டோரை நம்ம கட் பண்ணிப்போம். ஆனால் ரொம்ப ஹார்டாக இருக்குல்ல. ஃபஸ்ட்டு சரி கோடு போட்டுப்போம். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை கத்தியை உள்ளே விட்டு கட் பண்ணுறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடைக்குமே. ஆமாம், வாட்டர் மெலன் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு மேலே இருக்கிற தோல் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா? இதில் தான் வீடு கட்டி விளையாடலாமான்னு கூப்பிட்றியா? ஆமாம் பப்ளு, நான் என்ன பண்ணேன்னா இந்த வாட்டர் மெலன் இருக்குது அந்த ஜூஸ் எல்லாத்தையும் எடுத்து உனக்கு ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன். நம்ம வீடு கட்டி விளையாடிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் அந்த ஜூஸை போட்டு குடிப்போம். சூப்பராக இருக்கும், ஓகேவா? சரி சரி, எனக்கு ஜூஸ் வந்தால் சரிதான். அப்பா, அந்த வாட்டர் மெலன் ரொம்ப ஹார்டாக இருக்குது. எவ்வளோ நிறைய கட் பண்ணுறேன், மெயின் டோரே இன்னும் கட் பண்ணவே முடியல. ஆமாம் பப்ளு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே போயிட்டாங்க காணா? அவங்களாம் இருந்தால் இன்னும் ஜாலியாக இருக்கும்ல. ஆமாம், எல்லாம் வந்தால் ஜாலியாக இருக்கும். ஆனால் ஒன்று, வெயிலுக்கு பயந்துக்கிட்டு எல்லாமே உள்ளே இருக்கிறாங்க. இதேமாரி வெளியில் வந்தால் தானே சூப்பராக ஜாலியாக விளையாடலாம். இப்போ பாரு, வாட்டர் மெலன் மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டேன். அங்கே பார், சூப்பராக வருதுல்ல? ஹேய், சூப்பராக வருது. மெயின் டோர் செம்ம லுக்காக வருது. இது உள்ளே போனால் கூலிங்காக இருக்கும் போல். ஐயோ, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர காணாமே, வந்தாங்கன்னா இன்னும் ஜாலியாக இருக்குமே. சரி, இப்போதைக்கு நம்ம மெயின் டோர் மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு மேலே 2 ஜன்னல் மாரி வச்சுருவோம். அதில் நானும் ஏறி நின்றுப்போம். நம்மளுக்கு எவ்வளோ கூலிங்காக இருக்கும் மட்டும் பார்ப்போம். சூப்பராக இருக்கும்ல? ஆமாம், ரொம்ப கூலிங்காக இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம். இருந்தாங்கன்னா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். சரி விடு, நம்ம இப்போ மேலே 2 டோர் மாரி வச்சு நானும் ஏறி நிற்போம். இது இப்போ இவ்வளோ கூலிங்காக இருக்குது. இன்னும் அது உள்ளெல்லாம் போய் நின்னா எவ்வளோ கூலிங்காக இருக்கும். இரு, நான் ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர சொல்லட்டா? இரு, நாம் இது 2த்தையும் கட் பண்ணிவிட்டு நான் இப்போ போய் மேலே ஏறி நின்று எல்லாரையும் வர சொல்லுவோம். அவங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும்ல? ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அவங்க வந்தாங்கன்னா நம்மளை வேலை செய்யவும் விட மாட்டாங்க. மேலே ஏறி ஒருத்தவங்கள கத்தியை வச்சு நோண்டிட்டு உக்காந்துருப்பாங்க. இப்போ உனக்கு எனக்கு மட்டும் சின்னதாக ஒரு டோர் மாரி நிற்க வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக ஏறி நின்று விளையாடுவோம். வரட்டும், வந்த அப்புறம் அவங்களுக்கு வேணும்னா கட் பண்ணிக்கிட்டோம், வேணான்னா விட்டுட்டு போட்டோம். பப்ளு, இதில் ஒரு ஆள் கொல்லுமா? ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் இல்லை, நானும் நிற்கலாம். அந்த அளவு கரெக்டாக இருக்கும். இரு, இங்கே பாரு, அதே சைஸில் இங்கே ஒன்று நான் கட் பண்ணுறேன். அதுவும் எப்படி இருக்கும் பாரு. இது நீட்டு வாட்டரில் கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணிருக்கேன். அது கொஞ்சம் தடிசாக கட் பண்ணிருக்கேன். பாரு நீ வேணா? ஆமாம், சூப்பராக இருக்குது. வாவ், ரொம்ப அருமையாக இருக்குல்ல? சரி வா, நம்ம ஏறி போய் நிற்போம். இது என்னமோ பெரிய குடோடு மாரி இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் இது உள்ளே போகும்போது ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் வாட்டர் மெலன் ஹவுஸ்க்குள்ளே போகிறோமே. ஜாலியாக இருக்குது, கூலிங்காக இருக்குது. வா பப்ளு, சூப்பராக இருக்கு, நீ வா. இதோ வந்துட்டேன். நானும் இப்போ வாட்டர் மெலன் ஹவுஸ்க்குள்ளே போகிறேன். ஏய், ஜாலியாக இருக்குது, கூலிங்காக இருக்குல்ல? பார்த்தியா, நான் பெருசாக கட் பண்ணுவேன்னு பார்த்தல, கரெக்டாக இருக்குல்ல? ஆமாம் பப்ளு, சூப்பராக இருக்குது. இப்போ போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸு வராத விட்டுட்டாங்களே. அங்கே பாரு, அங்கே பாரு, நம்ம மீன் வந்திருக்கா? மச்சி, எப்போ இதெல்லாம் பண்ணீங்க? நானும் உள்ளே வரேன், எனக்கும் ஜாலியாக இருக்குது. நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்து விளையாடுறேன்.